அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம கோல்டு ப்ரொஃபஸரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு புரியும். சரி, வாங்க நம்ம இந்த ஒன் ஷாட்டை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல, ஜிமின் வரல, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அங்கே புலம்பிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நீங்கள் சொல்கிறத கேட்டுகிட்டே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, நேற்று என்னமோ என்னையே லீவ் எடுத்துக்க சொல்லிட்டு இவர் என்னமோ இன்றைக்கி லீவ் எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ஒரு மாதிரி கோவமாக திட்டிகிட்டே, ஒரு மாதிரி செல்லமாக திட்டிகிட்டே அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, நான் அவரை மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவர் சீக்கிரம் வரணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வேறு வழியெல்லாம் கேட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஏன் அவங்க ஒன்றுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்களா? பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே கையை கொடுத்துட்டு ஐஸ்லேயே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அப்போ தான் அவங்க ரியாலிட்டிக்கு வந்துட்டு கையை விட்டுட்டு வையன் என்னாச்சு, வையன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் 2 பேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், நான் ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, என்ன நடக்குது உண்மையாக சொல்லிட்டா நல்லது, ஜாஸ் உண்மையாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலர் பட்டரை பிடிச்சி கேட்குறீங்களா? சொல்கிறேன் நான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் 2 பேர் கப்பலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன இதே படா நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக கேட்குறீங்க. அதுக்கு ஜாஸு அதுவா, அதான் நேற்று உன்னையை விட்டுட்டு நாங்கள் 2 பேர் தனியாக வந்தோம் தெரியுமா, அப்போ அவன் தான் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான், நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சொல்லிகிட்ருக்கா. என்னது நீயாடா பண்ண அவளுக்கு ப்ரொப்போஸு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜாஸை பாட்டு கேட்குறீங்க. ஜாஸு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுவப்பட்டு அப்படியே ஷைப்பட்டே சொல்லிகிட்ருக்கான். அடச்சி கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் எப்படி நீங்கள் மட்டும் அப்படி கப்பலாகிட்டீங்க, நான் மட்டும் சிங்கிளாக சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன வையன், நீ இன்னும் கொஞ்சம் நாள் ஜிமின் கூட சேர்ந்துட விட, நீங்கள் 2 பேரும் கப்பலாகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறா. நீங்கள் ஜிமின் பற்றி பேசினாலே அப்படியே ஷையாகி கீழே குனிஞ்சிட்டு ஷையாகிட்டு இருக்கீங்களா? இதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் அப்படி நைஸாக நழுவி போகிறாங்க. நீங்கள் சுதாச்சிட்டு என்ன நைஸாக பண்ணிட்டு நீங்கள் பாட்டில் என்ன ஓடி போகலான்னு பார்க்குறீங்களா, தப்பிச்சிடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் துரத்துறீங்களா? அவங்களும் ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் துரத்தி அவங்கள துரத்திட்டுருக்கீங்க. அவங்களும் இவகிட்ட தப்பிக்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவங்க எங்கே போனாங்கன்னே உங்களுக்கு தெரியல. எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று இங்கிட்டு போனாங்களா இல்லை இங்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு பர்சன் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஒரு ரூமில் இழுத்துட்டு போய் லாக் போடுறாங்க. யார்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஷின் இருக்கான்ல, சீனியர் உங்களுக்கு, அவன் தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். நீயா என்னடா வேணும், அன்றைக்கி வாங்கினது பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பையன் நான் அதை பற்றி பேச வரல, நான் சீரியஸாக பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேஸ் சீரியஸாக வச்சுட்டு பேசுகிறானா? நீங்களும் ஏதோ சீரியஸ் மேட்டர் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவனும் அவங்கள பிளாக் பண்ணுற மாதிரி நின்றுட்டு அந்த ஜிமின் உன்னை ஏதாச்சும் வம்பில் தானா, உன்னை ஏதாச்சும் கம்பல் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறானா? என்னடா பேசுகிற, இப்போ பைத்திய மாதிரி என்ன உளறிட்டுருக்க, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சொல்லு, உண்மையாக சொல்லு, அவன் ஏதாச்சும் உன்னை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். லூசு என்னடா பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இல்லை நீ அன்றைக்கி அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தியே, அதான் ஜிம்மின் உன்னை மிரட்டினானா, ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறானா? பைத்தியம், ஏதோ ஒன்று நீ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் எப்படி இருக்கேன் அப்படி சொல்லி கேட்குறதுக்காண்டி தான் ஜிமின் சார் கூப்பிட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயோ அப்படி சொல்லிட்டு அவன் கத்துறான். ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அது வந்து அவனுக்கு நான் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்காண்டி லெட்ரு பிரின்ஸிபல் கிட்டே பேசி கொடுத்துருக்கேனே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், இந்நேரம் அது ஜிம்மின் கேபினுக்கு போயிட்டுருக்கோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு அப்படியே போகிறாங்களா? பார்த்து கரெக்டாக அந்த பிரின்ஸிபலோட அசிஸ்டண்ட் அந்த லெட்டர் கொடுக்கலான்னு போயிட்டுருக்கான். ஐயோ போட எதாச்சும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சின்ன துரத்தி விட்றீங்க. சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் அப்படியே வாங்க போகிற ஸ்டேஜில் கரெக்டாக வாங்கி அப்படியே பிச்சு டஸ்ட்பினில் போட்டுறான். ஜிமின் ஏன் இப்படி பிச்சு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரா? சார் அதுவா ஒன்றும் இல்லை சார், அது ஏதோ தப்பான லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். தப்பான லெட்டர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. சார் அது பிரின்ஸிபல் தான் சொன்னார் அப்படி சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு எப்படியே வெளில வந்துடுறான். ஜிமின் மைண்ட் வாஷ், இந்த நாய் இவ்வளோ சாஃப்டால பேசாது, இன்றைக்கி என்ன இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு ஜிமினும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாக பார்த்துட்டு அவரும் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவன் வந்துட்டு பிச்சு போட்டுட்டேன் வையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா?
ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ கிளாஸ் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு நீங்கள் அந்த டோர் சைட்லேருந்து நின்று ஜிமினை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. மார்னிங்லேருந்து மிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ ஜிமினை பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஓடி போயிருப்பாங்களா, என்னடா யாரும் வரக்கானோம் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு காணோம். எங்கே வயனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எங்கன்னு பார்த்தா நீங்கள் தான் அங்கே சைட் அடிச்சிட்ருக்கீங்களே. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பின்னாடி வந்து உங்களை அப்படியே டச் பண்ணுறாங்களா, நீங்கள் பயத்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பைத்தியங்களா ஏன் வந்து இப்படி பயமுடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கம்மா உன் ஆள் வந்துட்டோன்னா சைட் அடிச்சுட்டு இருக்கியா எங்களை மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சி அப்படியெல்லாம் கிடையாது, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. ஜிமின் ஒரு வாட்டி உங்களுக்கு திரும்பி பார்த்துடுறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிட்டு நீங்கள் பாட்டில் கண்டுக்காமல் போகிறீங்க. ஜிமின் பார்த்துட்டு என்ன வந்துட்டு அவங்க பாட்டில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவ்வளோவா கண்டுக்கல ஜிமின். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டுருப்பீங்களா. அப்போ நீங்கள் ஜிமின் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கே, ஆனால் அவருக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஏன் செட் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜாஸ் கேட்குறான். அவர் பார்த்தா கோல்டாகவே இருக்கார் எப்போ பார்த்தாலும். நான் ஜாலி டைப்பு, கோல்டு ஜாலி எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜாஸு என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஆமாம் பையன் அவன் வேணாம், ஜிமின் சார் வேணாம், நீ அவரை விட்டுட்டு வேறு யாராச்சும் லவ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறான். இல்லை அதுவும் என்னால் முடியாதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜாஸு சொல்கிறான், ஒரு கருத்து மாதிரி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, ஐஸ்கிரீம் எப்போவுமே கோல்டாக தான் இருக்கும், அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதை என்ஜாய் பண்ண முடியும், சாப்பிடாமலே நீ அதை எப்படி கசக்கும்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தத்துவம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அவன் சொல்கிறது வா இவ்வளோ சூப்பராக இருக்குது தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறீங்க. ஜாஸ்திலே வச்சு லூஸு ஏன்டா அப்படி பண்ணுற, அவளே மைண்ட் சேஞ்ச் ஆக போயிட்டு இருந்தா, ஏன்டா அப்படி கெடுத்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கா. உங்களுக்கும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கேன்டீன் போய் 3 பேர் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. ஜாஸும் உங்கள் மூஞ்சி தான் பார்த்துட்ருக்காங்க, என்னடா அவ யோசிச்சுட்ருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜாஸு. நான் இன்றைக்கி சாரை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க 2 பேர் ஷாக்காகிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. போதும் ஷாக்காக குறை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜாஸ் போய் நீ ஜிமினை கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. ஜாஸு என்னது நான் கூப்பிட்டு வரணுமா, நான் எதுக்கிட்டே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் 2 பேரும் என்னை தெரியாமல் லவ் பண்ணீங்கதை நான் மன்னிச்சிட்டேன்ல, ஸோ எனக்காண்டி நீ இது கூட பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி எமோஷனலாக கேட்குறீங்களா. ஸோ அவனும் சரி ஓகே உனக்காண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் வருவார், நான் அவர் ஒரு டவுட்டு அப்படி சொல்லிட்டு அவர் என் பக்கத்தில் வந்து நிற்பாரா, அப்போ நான் அவர் அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சார் அப்படி சொல்லிட்டு சொல்லிவிடுவேன். அவரும் அதுக்கு ரிட்டன் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு சொல்வார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செய்ய சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க 2 பேர் தலையில் கை வச்சுட்டு இது ஒரு மொக்கையான பிளானுக்கு தானே இவ்வளோ பில்டப் கொடுத்த அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. என்ன பிளான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களா. இது நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவங்களும் வேறு வழி இல்லாமல் சூப்பர் பிளான், இந்த மாதிரி பிளானெல்லாம் யாரையும் யோசிக்க மாட்டாங்க, நீ ப்ரில்லியன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களை தான் ப்ரௌடாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு நீங்களும் அங்கே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த பிளானை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம் போகிறீங்க. ஏன்னா இன்னும் 2 கிளாஸஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அங்கே போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ லாஸ்ட்டு கிளாஸாக ஜிமின் தான் வராரு. ஜிமின் வர்றது பார்த்தோன்னே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் கிளாஸ் நடத்திட்டுருக்காரு, நீங்கள் அவரையே ரசிச்சிட்ருக்கீங்க. ரசிச்சிட்டே இருக்கீங்களா, ஃபுல்லு சைட் அடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை, அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு 2 பேரும் உங்கள் ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்குதுங்க பக்கத்தில். நீங்களும் ஜிமினை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின்னு நீங்கள் பார்க்குறாரு, ஆனால் எதுவும் சொல்லலை. அவர் பாட்டில் அவர் வேலையாக பார்த்துட்ருக்காரு. அவர் வேலைன்னு வந்துட்டா சின்சியராக பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி சின்சியராக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே டைமும் ஆகுது. நீங்களும் அதே மாதிரி போய் கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணுறீங்க, யாருமே இல்லை கிளாஸ் ரூமில். அப்போ ஜாஸ் சொன்ன மாதிரியே போய் ஜிமின் சார் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கிளாஸ் ரூம் வந்து கிளியர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கூப்பிட்றான். ஜிமினும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் மட்டும் அங்கே ரெடியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்குது. எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. வராரா வந்துட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் கால். ஜிமின் அந்த ஃபோன் காலை பேசிவிட்டு அவர் பாட்டில் இது ஸ்பெஷல் கிளாஸ் அதெல்லாம் மறந்துட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. நீங்கள் என்னடா இன்னும் வர காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினை காணோம். எங்கே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ இன்னொரு சார் வந்துட்டு ஜிமின் சார் ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா.
ஜிமின் சாரா அவர் ஏதோ வேலையாக போயிட்டாரு அவசரமா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ கொடுமை அப்படி சொல்லிட்டு தள்ளி கை வச்சு உட்காந்துட்ருக்கீங்க அங்கேயே. அனு ஜாஸு பிளான் சக்சீட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் சோகமாக உட்காந்துட்ருக்கீங்களா, என்ன புட்டுக்குச்சா முடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஹாப்பியாக ஒரு பேர் சிரிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வாயை உடச்சிருவேன் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா. அவர் வரவே இல்லை கிளாஸ் ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கிளாஸ் ரூமுக்கே வரலையா அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகிட்டு சரி வா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படியே சோகமாக போயிட்டுருக்கீங்களா, அங்கே அந்த சீனியர் சின்ன ஒரு ரோஸ் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவன் இருக்கிறதெல்லாம் கண்டுக்கல. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இவர் ஏன்டா ரோஸ் வச்சு சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாஸ்கிட்ட சொல்கிறீங்க. இது அனு ஜாஸ்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. அவனும் அதான் நான் இவர் எங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காமல் அவனே இடித்து தள்ளிடுறீங்க. அவன் ரோஸ் கீழே விழுந்தது அதை கூட கண்டுக்காமல் யாரா அவன் கொம்மாளின்ற மாதிரி அவனை தள்ளி விட்டு நீங்கள் பாட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அனு தான் சாரி சீனியர், அவள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அந்த அவனும் சின்னும் ஏன் என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் சோகமாக இருக்கீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட் ஆகிடுறான். நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் 3 பேரும் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு என்ட்ரன்ஸில். என்ன போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அனு பார்க்குறா. நாளைக்கு கான்சர்ட் இருக்குது ஃபெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குதா. அதை பார்த்தாலே எனக்கு செம்ம குஷி வந்துட்டு உங்களை அப்படியே உழுக்குறா. வையன் நீங்கள் பாரு இதுக்காண்டி தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டி நான் எப்படியும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதான் அந்த ஐடல்ஸு கேப்பப் ஐடல்ஸ் எல்லாம் வந்து கான்சர்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ அதை பார்த்தா நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகத்துலேருந்து வெளில வராமல் அப்படியே வெளில வரீங்க. ஆனால் ஜாஸுக்கும் அனுக்கும் செம்ம குஷி. அப்படியே வெளில வந்துட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போகிறீங்களா இன்னைக்கு, அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு சோகத்துலேயே போகிறீங்க. உங்கள் மம்மி அங்கே திட்டிருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டில் உங்கள் போய் உங்கள் ரூமில் லாக் போட்டு அப்படியே படுத்துடுறீங்க. நான் ஜிம்மினை பார்க்கவே இல்லை இன்றைக்கி சரியா, அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே நினச்சிட்டு உங்கள் ஃபோனில் அவர் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல இவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் அவர் ஒரு சாக்லேட் அடம் பிடிச்சி வாங்குவாங்களா அந்த மாதிரி எனக்கு ஜிம்மின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சரி நாளைக்கு ஃபெஸ்ட் இருக்குல்ல பார்த்துக்கலாம், அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட் ஆகி தூங்குறீங்க. எப்போயுமே உங்களுக்கு கனவு வரும்ல உங்களுக்கு மேரேஜ் ஆகி உங்கள் லைஃப் எப்படி போகும்ன்ட்டு. இப்போ அந்த ட்ரீமில் உங்களுக்கு பார்ட்னராக ஜிம்மின் வராரு. நீங்கள் அவர் வர்றது பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக அவர் அப்படியே அவர் கூட என்ஜாய் பண்ணுற மாதிரி அவர் கூட கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற மாதிரிலாம் நீங்கள் அப்படியே இமேஜினேஷன் போயிடுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ட்ரீமும் முடியுது. காலையில் அந்த ட்ரீமில் நீங்கள் செம்மையாக ஹாப்பி ஆகிட்டு எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச பிறகு உங்கள் ஃபோனில் ஜிம்மின் ஃபோட்டோ இருக்குல்ல அதை எடுத்து பார்க்குறீங்க. அவர் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணியே மருந்து ஒரு ஸ்மைல் வருது உங்கள் ஃபேஸில். அவரை பார்த்துட்டு இன்றைக்காச்சும் கன்ஃபார்ம் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டே சொல்கிறீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நான் ஈவினிங் வரை வெயிட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா இன்றைக்கி தான் அந்த ஃபெஸ்ட்டில். ஸோ இன்றைக்கி காலேஜ் மார்னிங் இருக்காது, நீங்கள் ஒரு 5 o'clock போல் தான் காலேஜ் போகணும். ஸோ நைட் டைம் தான் அந்த ஃபெஸ்ட் வைப்பாங்க. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஹாப்பியாக அப்படியே வரீங்க. வந்துட்டு எல்லோரும் அந்த ஃபெஸ்டிவலில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்மின் அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஜிம்மினை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிம்மினை மட்டும் தான் பார்க்குறீங்க. ஜிம்மின் ஒரு வாட்டி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கொஞ்சம் கூட எதுவுமே கண்டுக்காமல் ஜிம்மின் மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் நோட்டீஸ் பண்ணிட்டு அவர் எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்களா. அந்த ஜாஸ் பார்த்தா அங்கே வர ஐடல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஃபுல்லு சைட் அடிச்சிட்ருக்கான். அதுக்கு அனு பைத்தியம் என்னடா பண்ணிகிட்ருக்க, நான் கேர்ள் ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுட்டு சைட் அடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்ருக்கா. இவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடின்னு சமாளிச்சிட்ருக்கான். இவங்க 2 பேர் வேறு இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காமல் ஜிமினை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு கப்பல் சேர போகிறாங்க, ப்ரப்போசல் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ தான் ஸ்டேஜை பார்க்குறீங்க. யாருக்குடா ப்ரப்போசல் அப்படி சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் அனு ஜாஸ் எல்லாருமே. அப்புறம் இந்த ப்ரப்போசல் நடக்க போகிறது வையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. என்னது எனக்கே தெரியாமல் எப்போ எனக்கு ப்ரப்போசல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்னடி உனக்கு ப்ரப்போசலா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க சுற்றி இருக்க க்ரௌடெல்லாம் அப்படியே மூவ் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் யாரோ 2 பேர் வந்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மேலே எல்லா லைட்டும் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒருத்தர் ரோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நடந்து வந்துட்டுருக்கான். எல்லா கேர்ள்ஸும் அவனை பார்த்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, ஷின் தான். ஷின் வந்துட்டு ஒரு
ஃப்ளவர் பொக்கேவை அப்படியே அவங்க நீல் டவுன் பண்ணி கொடுக்குறான், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறது தெரியாமல் அவனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்வா வையன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜிமினோல் தான் என்ன சொல்வா இவ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த ரோஸை வாங்க மாட்டீங்கன்னா எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இவன் வாங்க போகிறதில்ல, இவன் வேறு எதுக்கடா காசு செலவு பண்ணி ரோஸெல்லாம் வாங்குறான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தா அந்த ரோஸை வாங்கிடுறீங்க. அந்த ஷின்னுக்கு செம்ம குஷியாயிட்டு நீ குதிச்சிட்ருக்கான். ஆனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி சேடான மாதிரி அவன் ஃபேஸே ஒரு மாதிரி சேடாகிடுது. ஜிமினும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அந்த பிளேஸை விட்டே போயிடுறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் கொடுத்துட்டு வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சின்ன கூப்பிட்டு போயிடுறீங்களா. எல்லோரும் ஓ நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அனுக்கும் ஜாஸுக்கும் என்னடா இவன் ஜிம்மியை தான் லவ் பண்ணா, இவன் என்னன்னா இங்கே அக்செப்ட் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு அவங்களும் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அங்கே நின்றுட்டு அவனை ஒரு யாருமே இல்லாத பிளேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு இங்கே பாரு, நான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாது, எல்லோரும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு தான் ரோஸ் கொடுத்தேன், ரோஸ் வாங்கினேன், ஸோ என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு ரோஸை கொடுக்குறீங்களா. அவனுக்கு அப்படியே சேட் ஆகிடுது. எனக்கு தெரியும், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண தான் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, பரவாயில்ல வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். இது எல்லாத்தையும் ஜிம்மின்னு ஒரு சைடில் நின்று கேட்டுட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் வருது. அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் கேட்குறான், நீ யாரை லவ் பண்ணுற, ஜிம்மின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறானா. ஆமாம், இது எப்படி உனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரியும், நீ அவனை பார்க்குற விதத்தில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் சரி சாரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி ஓகே பரவாயில்ல, இந்த சாரிக்கு பதிலாக இந்த ஃப்ளவரை நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஃப்ளவர் கொடுத்துட்றான். நீங்களும் அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்களா, நாங்கள் கூட பயந்துட்டோண்டி நீ லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அப்படி சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறா. சீச்சி, நான் ஒருத்தர் லவ் பண்ணால் அவர் மட்டும்தான் எனக்கு எப்போவுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. அதுவும் ஜாஸும் சரி நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கானும் அதுதான் எங்களோட டேட்டிங் பண்ணுறதுக்கு தான் டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஏன் இந்த லவ் கப்பில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுறீங்க. அவங்க 2 பேரும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே இந்த ரோஸ் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ அங்கே பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்களா, வான வேடிக்கையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க. அந்த ஃப்ளவர் ஸ்மெல்லு, அந்த காற்று, அதுக்கப்புறம் அந்த பட்டாசுலாம் வெடிக்கிறது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள் பின்னாடிலேருந்து வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் சடனாக எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி திரும்பலான்னு பார்க்குறீங்களா. அப்போ ஜிமின் இருக்காரா. சார் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் அது நான் இப்போ தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி சார் ஓகே நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஜிமினும் ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சார் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பிட்டு சொல்கிறீங்க. ஜிமினும் என்ன மாதிரி திரும்பி பார்க்குறாரு. ஒன்றும் ரியாக்ஷன் கொடுக்கல. நீங்கள் அப்படியே கிட்ட வந்துட்டு சார் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரோஸை நீட்டுறீங்க. ஜிமின்னு ஒன்றும் ரியாக்ஷன் கொடுக்காம நீ தெரிஞ்சுதான் பேசுகிறியா, நான் உனக்கு ப்ரொஃபஸர், இவ்வளோ தைரியம் அந்த ப்ரொஃபஸருக்கே நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வர்றாரா. நீங்கள் பயந்துட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. அங்கே கொஞ்சம் எட்ஜ் மாதிரி இருக்கும், அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மினும் உங்கள் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டீங்க. பாரு உனக்கும் எனக்கும் செட் ஆகுது, நான் உனக்கு ப்ரொஃபஸர் புரியுதா, என்கிட்டலாம் லவ்ன்ட்டு எல்லாம் மறுபடியும் என்ன வாட்டி பேச வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த ரோஸ் வச்சு அப்படியே உங்கள் ஃபேஸை மறைச்சிக்கிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜிமின் அந்த ரோஸ் அப்படியே தட்டி விட்டுறாரு. நீங்கள் சாரி சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. ஜிமினும் ஓகே மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற ஃபேஸ்லேயே அவர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஐஸ் ஃபுல்லி டியர்ஸாக இருக்குது. இப்போ வந்துடுமா அப்போ வந்துடுமான்னு அந்த டியர்ஸ் அங்கே தள்ளாடிட்டுருக்கு. ஜிமினும் அப்புறம் போயிடுறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க போகிற வரையும். அந்த ரோஸ் விழுந்துச்சுல, அது எங்கே விழுந்துச்சுன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டு இருந்தாங்களே, கரெக்டாக அவங்கக்கிட்ட போய் விழுவுது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க போல், இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ஓகே வயலும் சேர்ந்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குஷியாக அவங்க லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி போயிட்டாங்க. நீங்கள் ஆனால் ரொம்ப சோகமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க வீட்டுக்கு. மழை வேற பெய்யுதா, நீங்களும் அப்படியே மழையில் நினச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்படியே சின்ன காமிச்சா அவன் அதான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஒரு ரூமில் போய் லாக் போட்டு என்னடா பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவங்க கதறி அழுதுட்டுருக்கான். வெளியில் தான் பார்க்கறதுக்கு போல்டாக இருக்கான். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணோன்னா செம்மையாக கதறி அழுதுட்டுருக்கான். பையன் இப்படி என்னை ஏமாற்றிட்டாலே, என்னை எல்லாம் அக்செப்ட் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்கான். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உள்ளே வராங்களா, அதை பார்த்தோன்னே அவங்க கெத்தாக அவன் ஐஸெல்லாம் வைப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்கடா வையனே, நீங்கள் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீ என்ன தனியாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களா.
அதுக்கு அந்த ஷின்னு யார் சொன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன்னு அப்படி சொல்லிட்டு அவங்க கெத்தா சொல்கிறான். ஏய் என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவங்க கேட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம் நான் சும்மா அவளை அக்செப்ட் பண்ணுவாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அவ்வளோதான், அவன் மேலெலாம் எனக்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா சமாளிக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நீ கெத்து தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ப்ரௌடாக அவனை பேசிகிட்டு இருக்காங்க. அவனும் அந்த ப்ரௌடுக்கெல்லாம் நாதாக்காரன் நாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் கெத்தை விட்டு கொடுக்காம அங்கே பேசிகிட்டு இருக்கான். இருந்தாலும் உள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது பாவம் அவனுக்கு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இவர் என்னை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைட் ஃபுல்லும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்களா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. அப்போ உங்கள் ஃபாதர் வந்துட்டு நீ இன்றைக்கி போவாத காலேஜுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா. இல்லைம்மா இன்றைக்கி ஒன்று பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னதே பொண்ணு பார்க்க வராங்களா, யாரப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றையத்தாம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்பா என்னையவா, ஏன்ப்பா எனக்கே தெரியாமல் ஏன்ப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைம்மா நேற்று நீ வந்தது தெரில, நைட்டே சொல்ல வேண்டியது தான், மறந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஜிமின் தான் உங்களை அக்செப்ட் பண்ணலையன்ற கோவத்தில் நீங்கள் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே ஸ்டே பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எடுக்கல, ஓகேவா. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு இதான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோவை கூட பார்க்கறதுக்கு சுத்தமாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது பாட்டில் ஒரு மூலையில் கிடக்குது. நீங்கள் ஒரு சோக கடலில் மூழ்கி போன மாதிரி அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா காலேஜ்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. என்னடி வையன் ரெடி ஆகிட்ருக்க, என்ன விஷயம், ஃபங்க்ஷனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை என்னை பொண்ணு பார்க்க வராங்களாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு, நேற்று தான் நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் என்னடி பொண்ணு பார்க்க வராங்கன்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற அப்படி சொல்லிட்டு அனு கேட்குறா. ஆமாம் நீ என்ன பார்த்த, அவர் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பையன் சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்த கதையெல்லாம் சொல்கிறீங்களா. அவங்களும் சரி விடு அதான் தெரிஞ்சது தானே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னது தெரிஞ்சதா, உங்களுக்கு என்ன அவ்வளோ அசால்ட்டாக போச்சா என் லவ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. சரி வையன் அழுவாத, அதுக்கே இதை அக்செப்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஏதோ கோவத்தில் நான் ஓகே சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ பண்ண பிடிக்கலையே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சரி விடு, அந்த மாப்பிள்ளை நல்லா இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அனு சொல்கிறா. ஜாஸ்வா தான் சொல்கிறான். நீ விடு நான் பார்த்துக்கிறேன், அவன் ஏதாச்சும் வம்பில் தானே வச்சுக்க, அவனை செம்மையாக அடிச்சுட்டு அவனை ரிஜெக்ட் பண்ண வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் சப்போர்ட் பண்ணுறான். நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் ஆறுதல் ஆகிறீங்க. சரின்ட்டு நீங்களும் சாரியே செம்மையாக அழகாக ரெடி ஆகிட்டு அவங்க உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குது. வெளில போய் அனு பார்க்குறா யாரான்ட்டு. ஒருத்தவங்க அங்கே உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்து அழகாக தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே சொல்கிறாளா அழகாக இருக்கான் அப்படின்ட்டு. அது ஜாஸை விட அழகாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அனு சொல்கிறாளா. அதுக்கு ஜாஸ் என்னடி நீயும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு என்னை விட அழகாக இருக்கான் அப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவன் வேறங்க சண்டை போட்டுட்ருக்கான். இதை பேசுகிற நேரமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் அழகாக இருந்தா என்ன, எனக்கு ஜிம்மினை விட யாரும் அழகாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ நீ ஏன் தேவையில்லாமல் அக்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் அனு திட்டிகிட்ருக்கா அவங்கள. லூஸா நீ ஜிம்மின் மேலே இருக்க கோபத்தில் நீ ஏன் உன் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்ட அப்படி சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்ருக்கா. இப்போ என்ன பண்ணுறது விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பொண்ணை வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்களா. நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே போகும்போது அங்கே உட்காந்துருக்கான் நான் பார்க்குறீங்க. அவனை உங்களுக்கு பிடிக்கல, ஜிம்மின மாதிரியே ஜிம்மின இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து நிற்கிறீங்களா. அப்போ இன்னொரு பர்சன் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. நீங்கள் அவர் கண்டுக்கல. அவர் வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவங்க லெக்ஸ் மட்டும்தான் தெரியுது, நீங்கள் கீழே மட்டும்தான் குஞ்சிட்ருக்கீங்க. நிமிந்து யாரையுமே பார்க்கல. ஒரு வாட்டி பார்த்தது தான், அதுக்கப்புறம் நிமிந்து பார்க்கல. அப்போ உங்கள் அப்பா சொல்கிறாரு இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஓகேவா வையன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு கேட்குறாரு. நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்களா. அவங்க ஏன் அப்படின்னு தெரில. எல்லோரும் சைலண்ட்டாக அவங்களே பார்த்துட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா ஒரு வாட்டி மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுமா வையன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் நிமிந்து பார்த்து அப்படியே கீழே குனிய போகிறீங்களா. அப்போ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு நிமிந்து பார்க்குறீங்க. அந்த பையன் ஒருத்தர் உட்காந்துருப்பானா அவனுக்கு பக்கத்தில் யாருன்னா ஜிமின் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜிமின் அப்படி சொல்லிட்டு யாருக்கு கேட்காத மாதிரி சொல்லிட்டு மறுநாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா நீட்டாக. இவர் தான்மா அப்படி சொல்லிட்டு ஜிமினை கை காமிக்கிறாங்க. நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு சிரிச்சுட்டு.
நீங்கள் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட வந்திருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அவங்க உங்கள் ரூம்லேயே இருப்பாங்க. அப்போ தான் என்னடா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்த்துருப்பாங்க. ஜிமின் ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கும் ஷாக்கு. என்ன ஜிமின் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அங்கே உட்காந்துருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஜிமின் தான் மாப்பிள்ளை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிமினும் நீ ஓகே தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் எஸ் தான் சொல்லுவீங்கன்னு. ஆனால் நீங்கள் அவர் மேலே கோபமாக இருக்கீங்கல்ல. ஸோ இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிடுறீங்க. ஜிமினுக்கு அப்படியே ஃபேஸ் டல்லாகிடுச்சு. என்ன வேணான்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க உங்களை. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிமினும் ஒரு நிமிஷம் நான் வேணால் பேசிட்டு வந்துட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. ஓகே நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அனுப்பி விட்றாரு. ஜிமினும் அப்படியே உங்கள் ரூமுக்கு வராரா. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னவோ ஏன் நீ வேணான்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் எனக்கு வேணாம், நேற்று என்னை ரிஜெக்ட் பண்ணவர் தானே நீங்கள், இப்போ என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்திருக்கீங்க, நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்லமாக கோச்சிக்கிறீங்க. ஜிமினும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு வயன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உங்கள் இயர்ஸ் கிட்ட. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்ருக்கீங்க. ஜிமின் நீங்கள் திரும்பினோடனே உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு வயன் உன்னை நிஜமாவே நான் லவ் பண்ணுறேன் வயன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நிஜமாவா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு ஜிமினும் ஆமாம் நிஜமாவே உன்னை லவ் பண்ணுறேன் வயன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் உங்களை ஹக் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் தான் உங்களுக்கு நேற்று அவர் ரூடாக பேசியிருப்பார்ல, அது நாகு வந்தோடனே அவரை விட்டு தள்ளி போயிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன நேற்று எப்படி பேசுனீங்க, நான் நைட்டெல்லாம் உட்காந்து எவ்வளோ அழுதேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் செஸ்ட்டில் அடிச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரையே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்புறம் உங்கள் ஹேண்ட்ஸை உங்கள் பின்னாடி அப்படியே கொண்டு வந்துட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு சாரி வையன் அப்படின்னு சொல்கிறாரா. உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு மறுபடியும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நிமிந்து பார்த்துட்டு நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. ஆமாம் வையன் இன்றைக்கி நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் ஷை ஆகிட்டே சிரிக்கிறீங்களா. நீ ஷையாகிறதுக்கு அழகாக இருக்கிறத பார்த்தோன்னே ஜிமின் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து பார்க்குறா. யாருன்னு பார்த்தா அனு தான். அனு எட்டி பார்க்குறாளா. என்னடா இவன் கீழே வேணான்னா இங்கே என்னென்னா இவங்க 2 பேர் ஜாலியாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. ஜாஸ் என்னடி என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கான். அதுவா நீயே பாரு அப்படி சொல்லிட்டு டோரை திறந்து காமிச்சிட்டு அவனும் ஷாக் ஆகிட்டான் என்னடா நடக்குதுட்டு. அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ஜாஸு அப்படியே அணுவை தடவிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி தடவுற அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஜாஸு அவங்க கிஸ் பண்ணுறாங்க, நாம் இதுவரையும் ஒரு வாட்டி கூட கிஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அணுவை எழுத்துட்டு அவன் ஒரு ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் கை கொடுத்துட்டு கீழே வரீங்களா. இப்போ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்களா. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க. அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு. என்னடா இவன் ஓகே சொல்லிட்டா, என்னடா பண்ணா இவன் அப்படின்ட்டு. ஜிமினும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கிளம்புறாங்க. ஜிமின் ஃபேமிலி கிளம்பும்போது உங்கள் அப்பாவுக்கு ஆர்வம் தாங்கலை, எப்படி ஒத்துக்கு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஜிமினை. ஜிமினும் திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்கள் அங்கிள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நீ அதை என்ன பேசினா அவகிட்ட அவள் ஒரே நிமிஷத்தில் எப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரா. அதுக்கு ஜிமின் அது ஏன் அங்கிள் ஏன்ட்டு கேட்குறீங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாட்டி விட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்ககிட்ட வராரா. வயன் ஏன் அவர் என்ன பேசினாரு, நீ ஒரே நிமிஷத்தில் எப்படி ஒத்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் அது ஒன்றும் இல்லை, அவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய ப்ரொஃபஸர் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. என்னது உன் ப்ரொஃபஸரா அப்படி சொல்லிட்டு அப்படியே நீ அப்பயே வேணான்ன அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுவா அவர் எப்போ பார்த்தாலும் நெட்டை ஹோம்ஒர்க் கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாரா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க அரைகுறையாக சொல்லிட்டு. என்னடா இவ டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா மேரேஜ்க்கு ஓகே சொன்னான்ட்டு உங்கள் அப்பா அங்கே திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அப்படியே நீங்கள் உங்கள் ரூம் போய் ஷையாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். சொல்லுங்கள் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஜன்னல் வழியாக வெளில பாருடி அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. நீங்களும் வெளில பார்த்தா ஜிமின் அங்கே காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து ஹாய் காமிச்சிட்ருக்காரு. நீங்களும் ஹாய் அப்படி சொல்லிட்டு ஷையாக சிரிக்கிறீங்க. என்ன ஓகேவா, நம்ம மேரேஜ் சீக்கிரம் வைக்க சொல்கிறேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஷையாகிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் அப்படியே ஷையாக சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. நீங்கள் வெளில இப்போ தான் போவீங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூம்லேருந்து வராங்க. நீங்கள் 2 பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க, நான் கூட நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சினே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. அவங்க அது ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க.
ஏய் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லையா வயன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டு அவங்கள பார்க்குறீங்க, அவங்களும் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே கிளாஸுக்கு போகிறீங்க. ஜிமின் அங்கே தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வராரு. நீங்கள் அவரை மட்டும்தான் சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க ஆல் த டைமு. எப்போ பார்த்தாலும் ஜிமினை சைட் அடிக்கிறது உங்களுக்கு வேலையை வச்சுருக்கீங்க. ஜிமினும் அதை பார்த்து சிரிச்சுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் உங்களை எழுப்பி கொஷின் கேட்டுட்ருக்கா, நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கனால நீங்கள் எதுவுமே தெரியாமல் பேபேன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் ஏய் என்ன முழிச்சிட்ருக்க, அப்போ கிளாஸ் கவனிக்காமல் நீ எதை கவனிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் அதான் உனக்கு தெரியுமாடா, உடனே தான் நான் கவனிச்சிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. நான் சொல்லலை. ஜிமினும் அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பப்பி ஃபேஸ் வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக ஒரு முறைச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் திரும்பிட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. எல்லோரும் என்னடா இவர் திரும்பி ரொம்ப நேரம் ஆச்சு ஒன்றும் பேச காணுமே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் தான் ஜிமின் திரும்பிட்டு ஓகே சிட் டவுன், நீ என் ரூமுக்கு வா அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டில் போயிடுறாரு. நீங்களும் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எப்போ பார்த்தாலும் இந்த கோல்டு எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் மாட்ட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க பின்னாடி. நீங்கள் அவர் ரூமுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு போகிறீங்களா. ஜிமினுக்கு அதுங்க பொறுமை தாங்கலை. அவர் ரூமை விட்டு வெளில வந்துட்டு அப்படியே உங்கள் கைப்பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு ரூமுக்கு. ரூமுக்கு போனேன். ஏய் என்னடி வரத்துக்கு உனக்கு இவ்வளோ நேரமா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு நான் உங்களை தான் சைட் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லோரும் முன்னாடி நீ ஏன் இப்படி பனிஷ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் செல்லமாக கேட்டுட்ருக்கீங்க. ஜிமினும் உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் சும்மா இருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைஞ்சிட்ருக்கீங்க. ஜிமின் விடுற மாதிரி தெரில. உங்களை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காரா. நீங்கள் அவரை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன இப்படி மாறிட்டீங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் இப்படி கிடையவே கிடையாது, ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. ஆமாம் நீ தான் நீ இப்படி மாற்றிட்ட, அவ்வளோ கோல்டாக இருந்தவனா இப்படி மாற்றிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் மறுபடியும் அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீங்களும் ஒரு சொன்னதை கேட்டோன்னு ரொம்ப ஷையாக சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ சடனாக டோர் ஓப்பன் ஆகி பிரின்ஸிபல் வராரு. அதை பார்த்தோன்னே நீங்கள் 2 பேரும் செப்பரேட் நின்றுட்டு ஜிமின் சொல்லுங்கள் என்ன பிரின்ஸிபல் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. எதுவுமே நடக்காத மாதிரி. பிரின்ஸிபல் இதெல்லாம் பார்த்துப்பாரா. ஜிமின் இது உங்களுக்கே ஓவராக தெரியலையா ஜிமின், என்ன ஜிமின் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அதுக்குன்னு காலேஜ்லேயே இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஜிமின் சார் அது அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுருக்காரு. அந்த சாருக்கு ஷாக் ஆயிடுது பிரின்ஸிபலுக்கு. ஜிமின் நீங்கள் வெக்கலாம் விட பருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. வயன் நீ கிரேட்டு தான் வயன், இவ்வளோ பெரிய ஆளையே கோல்டாக இருக்கவனையே வெக்கப்பட வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பாராட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சரி நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும் வயன் நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபலும் அனுப்பி வச்சிடறாரு. நீங்களும் அப்படியே வெளில வந்துடுறீங்க. ஜிமின் இன்னும் வெக்கப்பட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரா. அதுக்கு பிரின்ஸிபல் போதும் ஜிமின் நீங்கள் இப்படி வெக்கப்பட்டால் இந்த உலகம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஜிமினும் சரி என்ன விஷயம் பேசுறதுக்கான வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமிச்சா நீங்கள் அப்படியே ஷைப்பட்டு சிரிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்களா. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு என்னடி என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் ஆகலையா என்ன பேசுகிற, இல்லை எதுக்கும் ஜிம்மின்னு உங்களை திட்டினாரே ஏன் இப்படி பேசினாரா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுவா அது ஒன்றும் இல்லை சும்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. சும்மா திட்டுவாங்களா என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அனுவும் ஜாஸும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஓகே இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். இதோட கண்டினியூஷன் பார்ட் நெக்ஸ்ட் சூன் வரும். ஓகேவா. யாராச்சும் லைக் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னும் எஃப்எஃப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.